நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிற ஆளா நீங்க? அப்பனா இந்த ஒரு தப்பு மட்டும் தயவு செய்து உங்க லைஃப்ல பண்ணிடாதீங்க. ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 68. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு அழகான குருவிக்கு விசித்திரமான பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த குருவி தினம்தோறும் அதோட வாழ்க்கையில சந்திக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன கற்கள்ல எழுதிக்கிட்டே வந்தது. அண்ட் இந்த பழக்கத்தை குருவி தினமும் பண்றதும் இல்லாம அது போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கற்களையும் ஒரு சின்ன பையில போட்டு கொண்டு போக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இது நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையும் கனமாச்சு. குருவியோட வேகமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு பெரிய ஆந்தை அந்த குருவியை பார்த்து, ஏன் நீ எங்க போனாலும் அந்த பையையும் உன் கூட கொண்டு போறேன்னு கேட்க, பதிலுக்கு குருவியும், என் வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்பதான் நான் எதையும் மறக்க மாட்டேன்னு சொல்ல, இப்ப ஆந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? இன்னைக்கு நாள சந்தோஷமா தான் நீ வாழ்றியா, இல்ல நேத்து நடந்த நிகழ்வுகளை உன் முதுகுல சுமந்துகிட்டு பறக்குறியான்னு கேட்டுச்சான். அப்ப அந்த குருவிக்கு ஆந்தை சொன்னது எதுவும் புரியாம அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. சில வாரங்கள் கடக்க குருவியோட பை நிரம்பி வழியுது. ஒரு கட்டத்துக்கு மேல குருவியால பறக்க முடியாம போக ஃபைனலா அந்த பைய தூக்க தெம்பு இல்லாம அந்த குருவி இறந்து போகுது. அன்னைக்கு நைட் அந்த ஆந்தை குருவியோட உடலை பார்த்து, நீ எல்லாத்தையும் சுமக்க முயற்சி பண்ணியே தவிர வாழ முயற்சி பண்ணலன்னு சொல்லிச்சான். இந்த கதையில மாதிரிதாங்க நம்மள நிறைய பேர் தினம்தோறும் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நினைச்சு பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா கடந்து போறது தானே வாழ்க்கை. நேத்து நடந்ததை நம்மளால மாத்த முடியாது, ஆனா இன்னைக்கு நாள நம்ம நினைச்சா மாத்தலாம். சோ தலையில இருக்கிறத இறக்கி வச்சுட்டு